லாசரும் இருந்தே கற்பகமே மாட்சிமை நிறைந்த மன்னவனே நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியே வானாதி வானம் கொள்ளாதே ராஜாதி ராஜாவோ கர்த்தாதி கர்த்தாவோ ஒருவராய் சாவாமை உள்ளவரோ சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்பவரோ மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரோ காணக்கூடாதவருமாய் இருக்கிறவருக்கே கனமோ மகிமையோ மாட்சிமையோ புகழ்ச்சியோ ஸ்தோத்திரமோ உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து பெருமானே எல்லோருக்கும் அல்வோனே பாவிகளை மீட்கவே வரத்திருந்து வந்தவரே இயேசு கிறிஸ்து பெருமானே எல்லோருக்கும் அருள்வோனே பாவிகளை மீட்கவே வரத்திருந்து வந்தவரே கண்ணியின் வயிற்றிலே மனுவாக வந்தவரே கண்மணி போல எங்களை காலமலா காப்பவரே நான் நிலத்தில் நன்மைகளை நமமாக செய்பவரே நல்ல வழி காட்டியா இன்றைக்கும் இருப்பவரே உள்ளமதை உணரவைக ஓமைகளை சொன்னவரே உள்ளமதின் பாரங்களை ஊக்கமாக கேட்பவரே காலை தோறும் கிருபைகளை புதிதாக தருபவரே காலமெல்லாமும் கிருபையினால் தாங்கி வேணும் நடிப்பவரே சிலுவையிலே தன்னுயிரை எங்களுக்காக கொடுத்தவரே சிங்காரே வாழ்வினை எங்களுக்கு அளிப்பவரே மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்த உன்னத தெய்வமே மூன்றில் ஒன்றா எப்பொழுதும் எங்களோடு இருப்பவரே இயேசு கிறிஸ்து பெருமானே எல்லோருக்கும் அல்வோனே பாவிகளை மீட்கவே வரத்திருந்து வந்தவரே இயேசு கிறிஸ்து பெருமானே எல்லோருக்கும் அல்வோனே பாவி
பாவிகளை மீட்கவே பரத்திலிருந்து வந்தவரே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவராக இருக்கின்ற எம்பெருமானாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கனமும் மகிமையும் மாட்சிமையும் புகழ்ச்சியும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த தபசு காலங்களிலே உங்கள் மத்தியிலே வந்து ஆண்டவருடைய உன்னதமான வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு ஆண்டவர் செய்த கிருபைக்காக ஆண்டவருக்கு துதியும் ஸ்தோத்திரத்தையும் நாங்கள் ஏறெடுக்கின்றோம். அன்போடு கூட அழைத்த உங்களது சேகர ஆயர் அவர்களுக்கும் அன்பு சேகரத்தினுடைய பொருளர் செயலருக்கும் எங்களது குழுவின் சார்பிலே நன்றிகளையும் தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். அன்பாக கூடி வந்திருக்கின்ற அன்பு திருச்சபையின் பிள்ளைகள் யாவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துக்களையும் தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். அருமையான பாடகர் குழுவினர், அருமையான ஆர்மி சார் அவர்களுக்கும் எங்களது குழுவின் சார்பிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே நாங்கள் இன்றைக்கு உங்கள் மத்தியில் இருக்கிறோம். ஏனென்றால் அவ்வளவு விதமான கொடிதான ஒரு காரியங்களின் மத்தியிலும் ஆண்டவர் எங்களை அவருடைய கிருபையினாலே உங்கள் மத்தியிலே அழைத்து வந்திருக்கிறார். அவருக்கே கனமும் மகிமையும் மாட்சிமையும் உண்டாவதாக. இது எங்களது பஜனை குழுவினுடைய 239வது பஜனை பிரசங்கமாக கதா காலட்சேபமாக இருக்கிறது. இத்தனை கதா காலட்சேபத்தை நடத்துவதற்கு ஆண்டவர் கிருபை தந்தார். அவருக்கே கனமும் மகிமையும் மாட்சிமையும் புகழ்ச்சியும் உண்டாவதாக. இந்த கதா காலட்சேபத்தின் போது ஒரு 3 குருவானவர்களுக்கு நன்றி கூறுவது எங்களது குழுவினுடைய வழக்கமாக இருக்கிறது. தூத்துக்குடி நாசரேத்து திருமண்டலத்திலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற அருள் திரு அறிவர் ஜெயடி மனோகர் ஐயா அவர்களுக்கும், அருள் திரு இயேசுவடியான் துரைசாமி ஐயா அவர்களுக்கும், அருள் திரு ஆர் ஆல்வின் ரஞ்சித் குமார் ஐயா அவர்களுக்கும் நன்றி கூறுவது வழக்கம். ஏனென்றால் இந்த கதா காலட்சேபத்திற்கு ஊக்கம், உற்சாகம், உத்வேகம் கொடுத்து அதற்கென எல்லா விதமான முன்னேற்ற பணிகளையும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்களது குழுவின் சார்பிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜப சிந்தையோடு கூட நாம் காத்திருப்போம். ஆண்டவர் நம்மோடு கூட இடைபடுவாராக. ஆண்டவரிடத்திலே அவருடைய சீடர்கள் இவ்விதமாக போய் கேட்டார்கள், ஆண்டவரே, பொழுது போய்கொண்டிருக்கிறது, இரவும் நெருங்கி கொண்டிருக்கிறது ஐயா, நீர் எங்களோடு கூட வந்து இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஆண்டவரை மிகவும் வருந்தி அழைத்தார்களாம். ஆண்டவர் அவர்கள் கூப்பிடுவதற்கு செவி சாய்த்தவராய் அவர்களோடு கூட தங்கினார் என்று சொல்லி திருமறையிலே நாம் காண்கிறோம். இந்த மாலை வேளையிலும் ஆண்டவரே, உடைய மகிமையினாலே நீர் எங்களை ஆட்கொண்டு வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நம் ஆண்டவரை வருந்தி அழைக்கப் போகிறோம். வாருமையா வந்தமிடம் தங்கீரோ, வாருமையா போதகரே, வந்தமிடம் தங்கீரோ. சேருமையா பந்திதம் சிறியவரா எங்களிடம் ஒளி மங்கி இருளாஜே உத்தமரே வாருமையா. கழித்திரவு காதிருவோம், காதலனே கருணை செய்வார்.
சபையை உலகமங்கும் வளர்த்திடுவார். பந்தமர பரிகரிவே பாக்கியமள்ளி ஆதரையின் ஆறுதலே அன்பருக்கு சதா உறவே. வேதையர்க்கு பேரறிவே பாதைமை ஜீவசத்குருவே. நாம் இருப்போம் நடுவில் நன்றி நாதன் நாமம் நமஸ்கரிக்க. தாமதம் வேந்தையை புரிய கற்பரனே நலம் தருவார். பாடும் வேத நாயகங்காவி பாருங்கள் கேட்டு அன்னு தின்னம்மோ. தேடும் தொண்டே துள்ளங்க திவ்யாசி தந்தருள்வார். வாருமையா போதகரே வந்தமிடம் தங்கீரோ. சேருமையா வாருமையா போதகரே வந்தமிடம் தங்கீரோ. ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற இந்த லெந்தென்னும் நாட்களுக்காக
ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமாக. உங்களை பார்த்தாலே எனக்கு கொஞ்சம் பயமாவே இருக்குங்க. கொஞ்சம் சிரிச்ச முகத்தோட உட்காருங்களேன். வீட்டில் தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆலயத்துக்கு வந்த பிறகு கொஞ்சம் சிரிச்ச முகத்தோட உட்காருங்க. மருமகா மாமியார் கூட சண்டை போட்டிருந்தாலும் பரவாயில்லை, அல்லது மாமியார் மருமகா கூட சண்டை போட்டிருந்தாலும் பரவாயில்லை. இருக்கவே இருக்காரு வீட்டுக்காரரு, அவர் கூட சண்டை போட்டிருந்தாலும் பரவாயில்லை. இப்போ ஆலயத்துக்கு வந்திருக்கீங்க, பக்கத்துல சண்டைக்காரங்க உட்கார்ந்திருந்தாலும் பரவாயில்லை. கொஞ்சம் சிரிச்ச முகத்தோட உட்கார்ந்துருங்க. திருமறையிலே வாசிக்கிறோம், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வாக்கியம் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். எந்த கோபம் வந்தாலும் பரவாயில்லைங்க, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியா இருந்தேன் ஐயா. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். நாம் எப்பொழுதும் அவருடைய சமூகத்திற்கு வரும்போது மகிழ்ச்சியாயிருப்போம். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. ஆண்டவர் நமக்கு கிருபையாய் தந்த இந்த நாட்களிலே நாம் இன்னும் அதிகமாக அவரை தேட அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கு காலையில எத்தனை பேர் வேதத்தை நாம் படித்து தியானித்தோம்? உடனே தலையெல்லாம் குடிங்கிறது. கேட்டா ஐயா எனக்கு நேரமே இல்லை, ஆனா செல்ல தடவுறதுக்கு மாத்திரம் எவ்வளவு நேரம் இருக்குங்க. இன்றைக்கு காலையிலே எத்தனை பேர் நாம் வேதத்தை நாம் படித்து தியானித்தோம்? நான் கேட்டது வாசிச்சது இல்லை. வாசிப்போம் எல்லாரும், பேப்பர் டெய்லி பேப்பர் நியூஸ் பேப்பர் வாசிப்போம். நான் சொன்னது வேதத்தை படித்து தியானித்தது. ஒரு 4 கை தூக்குனாங்க, அந்த கையும் கீழே இறங்கி போச்சுப்பா. வேதத்தை அனுதினமும் படிக்க வேண்டும். நான் ஏற்கனவே போனதோட பிறக்கும் போது நான் சொன்னேன், வேதத்தை படியுங்கள், வேதத்தை வாசிக்க கூடாதுங்க. திருமறையிலே பார்க்கிறோம், சங்கீதம் 119:1 கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கின்ற உத்தம மார்க்கத்தார். அப்போ வேதத்தின்படி அதை தியானித்து வாசித்து கேட்ட ஒரே ஒரு காரியம், ஐயா நேரமே இல்லை. கண்ணாடி முன்னாடி நிற்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது உங்களுக்கு? கிளம்பி வர்றீங்க ஐயா, எவ்வளவு நேரம் நீங்களே உன் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. ஆலயத்துக்குள்ளே இருக்கீங்க, பொய் சொல்லக்கூடாது. கண்ணாடி முன்னாடி எவ்வளோ நேரம் நின்னீங்க? செல்ல எவ்வளோ நேரம் பார்த்தீங்க? மற்ற எல்லா காரியத்திற்கும் எவ்வளவு நேரம் செலவழித்தோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு நமக்கு சமயம் இல்லை என்று சொல்லுகிறோம். அவர் என்ன சொல்லுவார்? உன்னை ஆசீர்வதிப்பதற்கு எனக்கு நேரம் இல்லை. திருமறையிலே பார்க்கிறோம், நீ வேதத்தை மறந்தாய், நான் பிள்ளைகளை, எவ்வளவு பெரிய வேதனைங்க. வேதத்தை அனுதினமும் நாம் தியானிக்க வேண்டும். நான் சின்ன வயசுலங்க 3ஆம் வகுப்பு படிக்கும் போதுங்க, சர்ச்சிலேருந்து முடிஞ்சு வீட்டுக்குள்ளே உள்ள நுழைஞ்ச உடனே எங்கள் வீட்டில் கேள்வி வைப்பாங்க. என்ன கேள்வினா, இன்றைக்கி ஐயர் என்ன பிரசங்கம் பண்ணார்? இப்போமே ஒன்றும் தெரிய மாட்டேங்க. 3ஆம் வகுப்பு படிக்கும்போது என்னங்க தெரியும்? வீட்டுக்குள்ளே உள்ள நுழைஞ்ச உடனே முதல் கேள்வி,
இப்போ நான் வந்து நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது, நம்ம அப்படியே எல்லாம் விளாண்டுட்டு மெதுவாக தான் போவோம். 11 மணிக்கு மேலே தான் வீட்டுக்குள்ளே போவோம். ஆனால் அக்காவும் தங்கச்சியும் நேர அப்பா கூட போயிடுவாங்க. போன உடனே அவங்க கேட்ட உடனே சொல்லிடுவாங்க. நம்ம தான் கவனிக்கிறதே கிடையாது. அப்படியே ரவுண்ட் அடித்து அப்படியே சுற்றி உள்ளே போகணும். போன உடனே முதல் கேள்வி, இன்னைக்கு ஐயர்வாள் என்ன பிரசங்கம் பண்ணார், என்ன பிரசங்கம் பண்ணார், என்ன பிரசங்கம் பண்ணார், கடைசி வரைக்கும் கேள்வி தான் தெரியாது. உடனே தண்டனை தான். இப்போலாம் தண்டனையே கிடையாதுங்க. அப்போ தண்டனை எப்படிப்பட்ட தண்டனைனா, உடனே முழங்கால் போட சொல்லுவாங்க. முழங்காலில் சும்மா சாதாரண முழங்கால் கிடையாது. முழங்கால் போட்டு முன்னாடி ஒரு ஸ்டூல், சின்ன ஸ்டூல் வைப்பாங்க. அந்த ஸ்டூலில் ஒரு பைபிளை திறந்து வைப்பாங்க. அந்த பைபிளை திறந்து வச்சு என்ன செய்வாங்கன்னா, ஏதாவது ஒரு சங்கீதத்தை மனப்பாடமாக படித்து என்ன செய்யணும், ஒப்பிக்கணும். மனப்பாடமாக படித்து ஒப்பிக்கணும். சரி, மனப்பாடமாக படிச்சிடலாம். ஆனால் மனப்பாடமாக படிப்பதற்கு முன்னாடி படிக்கும் போதே ஒரு தண்டனை. எப்படி தண்டனை தெரியுமா? முழங்கால் போட்டிருக்கும் போதே 2 கையும் இப்படி நீட்டிருக்கும். வீட்டில் போய் கொஞ்சம் செஞ்சு பாருங்கள். முழங்கால் போட்டு ஒரு நிமிஷம் கையை இப்படி வச்சு பாருங்கள், எப்படி வலிக்குன்னு கொஞ்சம் பாருங்கள். அப்படி கையை வச்சுக்கிட்டே இருக்கணும். வச்சுக்கிட்டே இப்படி கீழே குனிஞ்சு படிக்கணும். படித்து முடித்து ஒப்பிச்சா தான் மதியம் என்ன உண்டு, சாப்பாடு உண்டுங்க. அவ்வளவு கடுமையான தண்டனை. இது நம்மளுக்கு வந்து சூப்பர்வைசர் யாருன்னா நம்ம தங்கச்சி தான். பக்கத்தில் உட்கார வச்சுருப்பாங்க. எதுக்குன்னா கையை கீழே இறக்கப்படாது. நம்ம கையை சும்மானாலும் ஏமா கையை கீழே இறக்கிட்டான், ஐயோப்பா அவ்வளோதான். முடிஞ்சோம்னா அடினா அடி, பயங்கர அடி. அதுக்கு பயந்தே போய் கோயிலில் போய் சர்ச்சில் போய் உட்காந்து ஐயர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டுட்டு வந்து சொல்லணும். வேதத்தை அனுதினமும் தியானிக்க வேண்டும். இல்லை என்றால் நம்முடைய வாழ்விலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. சங்கீதம் 1ஆம் சங்கீதம் 2வது வாக்கியம் நமக்கு நல்லா தெரியும். பைபிளை பார்க்காம சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் உடைய வேதத்திலே தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். சத்திய வேதத்தை தினம் தியானி, சகல பேர்க்கும் அபிமானி. உத்தம ஜீவிய வழிகாட்டும், உயர்வான் உலகில் உனை கூட்டும். சத்திய வேதத்தை தினம் தியானி, சகல பேர்க்கும் அபிமானி. வாலிபர் தமக்கும் அதுவாகும், வயோதிபார்க்கும் அதுனவாகும். பாலட்டினிய பாலுமதான் படிமீராத்மவசீரணிக்கும். சத்திய வேதத்தை தினம் தியானி, சகல பேர்க்கும் அபிமானி. மாந்தரட்சி படையும் வழி வள்ளுக்கும் வேத வார்த்தை அது. வேந்தர் அமைச்ச முதல்வர்க்கும் விதித்த பிரமாணமும் அதுவே. சத்திய வேதத்தை தினம் தியானி, சகல பேர்க்கும் அபிமானி. உத்தம ஜீவிய வழிகாட்டும், உயர்வான் உலகில் உன்னை கூட்டும். சத்திய வேதத்தை தினம் ஞானி, சகல பேர்க்கும் அபிமானி. ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற இந்த லெந்து நாட்களிலே வேதத்தை அதிகமாக தியானம் செய்ய வேண்டும். வேதத்திலிருந்து ஒரு சில கேள்வியை கேட்கலாம்னு நினைக்கிறேங்க. ஆபிரகாம் முதல் இயேசு கிறிஸ்து முடிய எத்தனை தலைமுறை? 42. அம்மா வாங்கம்மா, முன்னாடி வாங்கம்மா.
ஊர்லலாம் ஒரு பழக்கம் உண்டுங்க, பரிசு வாங்கும்போது கை தட்டுவாங்க. எங்கள் ஊர்லலாம் யார் வாங்கினா என்ன வாங்கால போனால் நான் அப்படியே உட்காந்துருப்பேன். நல்ல பழக்கம் ஐயா, இந்த பழக்கத்தை அப்படியே பின்பற்றுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். கரங்களை தட்டின்னு ஒரு வாழ்த்து சொல்லாமல் அருமையான சகோதரிகளுக்கு வாழ்த்துக்கள். அடுத்த கேள்வி, இப்போ ஏற்கனவே சொன்னவங்க சொல்லக்கூடாது. இயேசு கிறிஸ்துவினுடைய சகோதரர்கள் பெயர் என்ன? எங்க நான் பைபிள்ல தானே கேட்டேன், நீங்க முடிக்கிற மாதிரி எனக்கு பயமா இருக்கு. வருது, இது வரைக்கும் வருது, இதுக்கு அங்கிட்டு வரமாட்டேங்க. அதான் அதே தான், இதுலேருந்து இது வரைக்கும் வந்து நிற்கி, இதுக்கு அங்கிட்டு வரமாட்டேங்க. இயேசு கிறிஸ்துவின் சகோதரர்கள் பெயர் என்ன? 4 பேர் இருக்கு. அப்போ பரிசை 2 உடைக்க முடியாது. என்ன பெறலாம்? எடுக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 55ஆம் வசனத்தை யாராவது வாசிக்கலாம்? அல்லவா? எத்தனை பேர் இருக்காங்க? என்னைக்காச்சும் நம்ம படித்தோமா? நம்ம தான் வாசிக்கோமே, பிற எங்கே படிக்க? வேதத்தை அனுதினம் நான் மறுபடியும் சொல்கிற காரியங்க. இன்றைக்கு திருச்சபை வளராமல் இருப்பதற்கு காரணம் என்ன? வேதத்தை நம்ம இன்னமும் படிக்கலைங்க. 2014ஆம் ஆண்டில் கடலூர் மாவட்டத்தில் வெளி மாவட்ட ஊழியம், எங்களுடைய திருமண்டலத்தில் வெளி மாவட்ட ஊழியம் என்று சொல்லி ஒன்று வைப்பார்கள். அப்பொழுது இந்த பயிற்சி ஆயர்கள் கண்டிப்பாக போகணும், கம்பல்சரியாக போய் ஆகணும். அப்போ நாங்கள்லாம் பயிற்சி ஆயராக இருக்கிறோம். எல்லாரும் கடலூர் மாவட்டத்திற்கு போயாச்சு. சிதம்பரத்துக்கு அருகில் ஒரு ஊரிலே தங்கியிருந்து டெய்லி ஒரு வாரம் கிட்டத்தட்ட ஒரு 7-8 நாள் தங்கி இருக்க வேண்டும். தினமும் காலையிலே போகணும், பிறகு மதியம் சாப்பாட்டுக்கு வரணும், திரும்ப சாப்பாட்டு முடிச்சுட்டு மதியம் போகணும், பிறகு இரவு தான் வரணும். 8 நாட்கள் ஊழியங்கள். இவ்விதமாக எல்லா இடங்களுக்கும் சென்று சுவிசேஷ ஊழியத்தை செய்யணும். அப்போ 2 பேராக அனுப்புனாங்க. அப்போ ஒரு இடத்துக்கு போய் ஒரு வேனில் போய் இறக்கி விட்டுருவாங்க, ஒரு வேனில் கூப்பிட்டு போவாங்க, ஒரு இடத்துல இறக்கி விட்டுட்டு போயிடுவாங்க. திரும்ப நம்ம எல்லாம் முடித்து ரெடியான ஃபோன் பண்ணி முடித்தோன்னே எல்லாம் வந்து நம்மளை கூப்பிட்டுட்டு போவாங்க. அப்போ சுனாமி காலனி என்ற ஒரு பகுதியில் நானும் இப்பொழுது தூத்துக்குடி நாசரே திருமண்டலத்தில் குருவானவராக இருக்கின்ற அருள் திரு ஜேசன் ஜோதி என்ற குருவானவரும் அப்பொழுது நாங்கள் பயிற்சி ஆயர் ஒரு இடத்துல எங்களை இறக்கி விட்டாங்க. நாங்கள் கையில் ட்ராக்ஸு, கையில் பைபிள் வச்சுட்டு நாங்கள் போயிட்டுருக்கோம். ஒரு வயல்வெளி ஓரமாக நடந்து போய்கிட்டு இருக்கோம். அப்போது எதிராக ஒரு மனிதர் வந்தார். பார்ப்பதற்கு ஒரு சாதாரண பாமரனை போல காணப்பட்டார். அவர் எதிர்த்தாப்புல உள்ள வரார். நாங்கள் அவருக்கு ஏதாவது நற்செய்தி சொல்ல வேண்டும் என்ற உந்துதலோடு கூட நாங்கள் சென்று கொண்டு இருக்கிறோம். ஆனால் அவர் எங்களை வழிமறிச்சார். எப்படி வழிமறிச்சார்னா, வழிமறிச்சதே வித்தியாசமாக இருந்துச்சு. அப்படி இங்கேருந்து எடுத்தார், இவ்வளோ நீள அருவாள், இப்படி அருவாள் தூக்கினார். பார்க்கணும் எப்படி இருந்துடும். கொஞ்சம் ஆள் நடமாட்டம் இல்லாத ஏரியா, 2 பேர் தான் நாங்கள் இருக்கோம். அப்படி எங்களுக்கு அப்படி ஸ்டாப் போட்டார், கேட்டு போட்டார். அப்படி இந்த பாட்டு நில்லுங்க, எங்கேருந்து வரீங்க? ஐயா நாங்கள் தூத்துக்குடியிலேருந்து வருகிறோம். எதுக்கு வந்திருக்கீங்க? இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்வது. உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா? இதே வேலை தானா? நாங்கள் நினைத்தோம் ஒரு சாதாரண ஒரு பாமரன் என்று சொல்லி நினைத்தோம். ஒரு 2 நிமிடம் 3 நிமிடம் பேசி கொண்டிருந்த பொழுது தான் தெரிந்தது அவர் ஃபிசிக்ஸில் PhD முடிச்சிருக்கிறார் அந்த மனுஷன். அப்போ அவர் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், நான் ஒரு கம்யூனிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். உங்கள் கையில் என்ன வச்சுருக்கீங்கன்னு கேட்டார். ஐயா இது பரிசுத்த வேதாகமம் அப்படின்னு. அப்போ அவர் சொன்ன வார்த்தை, அந்த ஆண்டவரை அறியாத அந்த சகோதரன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இந்த புத்தகத்தில் உள்ளதுபடி நீங்கள் வாழ்ந்து காட்டியிருப்பீர்கள் என்றால் இந்த இந்தியா தேசம் என்றைக்கோ மாறி இருக்கும் என்று சொன்னார். அவர் சொன்னதில் 100க்கு 100 உண்மை. எந்த விதமான மறுத்தரமும் சொல்ல முடியாது. ஒரு ஆண்டவரை அறியாத சகோதரன் சொன்ன வார்த்தை, இந்த புஸ்தகத்தில் உள்ளதுபடி நீங்கள் வாழ்ந்து காட்டியிருப்பீர்கள் என்றால் இந்த இந்தியா தேசம் என்றைக்கோ மாறி இருக்கும். இப்போ யாரு மேலே பிரச்சனை இருக்கு? நம்ம தான். வேதத்தை இன்னும் நம்ம படிக்கலை. வேதத்தின்படியாக வாழ்ந்து காட்ட வேண்டும். ஜனங்கள் அதைத்தான் விரும்புகிறார்கள். ஆனால் நாம் உலகத்தோடு ஒத்த வேஷம் தரித்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிறைய நேரத்தில் நம்ம சொல்லுவாங்க, எங்கள் பகுதியில் ஊரோடு ஒத்து. ஆண்டவர் அப்படி சொல்லவே இல்லைங்க. அவர் என்ன சொன்னார்? நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும்
உலகத்தார் அல்ல. ஆகையினாலே ஆண்டவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற நாம் அழைக்கப்படுகிறோம். வேதத்திலே அநேக முத்துக்கள் இருக்கிறது. அந்த முத்துக்களை எடுத்து நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டும். வேதத்திலே 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 இல்லை மத்தியாத முத்துக்கள் உண்டு. தினந்தோறும் நீ முத்துக்களை வார். உண்மையாகவே நீ ஒரு முத்தாய் மாறுவார். உண்மையாகவே நீ ஒரு முத்தாய் மாறுவாய். உண்மையாகவே நீ ஒரு முத்தாய் மாறுவாய். உண்மையாகவே நீ ஒரு முத்தாய் மாறுவாய். இந்த இரவு வேளையிலும் கூட நாம் வாசிக்க கேட்ட இந்த திருமறையிலிருந்து வேதத்தின் பகுதிகளை நாம் தியானித்து நாம் பார்க்க போகின்றோம். வாசிக்க கேட்ட திருமறை பகுதியை நாம் எடுத்துக்கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை யாராவது வாசிக்கலாம். என் குமாரனாகி இவன் மரித்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு கிறிஸ்தவ குடும்பம் எப்படி இருக்க வேண்டும்? இன்னைக்கு குடும்பம் தான் சாட்சிகளாக இருக்கும் போது தான் திருச்சபை சாட்சிகளாக இருக்க முடியும். முதலாவது தனிப்பட்ட மனிதன் சாட்சியாக இருக்க வேண்டும். அடுத்து குடும்ப சாட்சியாக இருக்கணும். ஒருவேளை நாம் சகோதர சமயத்தர் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நம்மளை பார்த்து அவங்க என்ன சொல்லணும்? ஐயா, இவங்கெல்லாம் ஒரு அருமையான கிறிஸ்தவ குடும்பம்னு சொல்லணும். அப்படி சொல்றாங்களா? இவெல்லாம் ஒரு கிறிஸ்தவனா அப்படின்னு சொல்றானா? நம்முடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது? இன்னைக்கு ஒவ்வொரு திருச்சபைகளிலும் திருமண்டலங்களிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற காரியங்கள் கேள்விக்குறியா இருந்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவை அறிவதற்கு நாமே தடையாக இருந்து கொண்டிருக்கிறோம். ஒரு கிறிஸ்தவ குடும்பம் எப்படி இருக்க வேண்டும்? 4 காரியங்கள். 1, மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்க வேண்டும். 2வது, அன்பு நிறைந்ததாக இருக்க வேண்டும். 3வது, விசுவாசம் நிறைந்ததாக இருக்க வேண்டும். 4வது, பிறருக்கு மாதிரியாக இருக்க வேண்டும். 4 காரியம். 1, மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், அன்பாக இருக்க வேண்டும், விசுவாசம் நிறைந்ததாக இருக்க வேண்டும், பிறருக்கு மாதிரியாக இருக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே விரும்புகிறார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றி உண்டு, துதி பாடல் உண்டு. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் நீடிடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. கிறிஸ்தவ குடும்பமானது அது சந்தோஷம் நிறைந்ததாக இருக்க வேண்டும். இன்னைக்கு கணவன் மனைவிக்கிடையே எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறது? குடும்பத்திலே பிரச்சனைகள் வருவதற்கு காரணம் என்ன? ஒருவருக்கொருவர் நாம் என்ன செய்யல, விட்டு கொடுப்பதில்லை. ஒருவேளை உலக வழக்கமாக சொல்லுகிறார்கள், விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போகிறவர்கள்
இப்போ நான் ஒரு கேள்வியை கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன். வீட்டில் யாருங்க விட்டு கொடுத்து போகிறீங்கன்னு சொன்னால் எங்கள் ஐயா மாதிரிலாம் சொல்லுவாங்க, நாங்கள் தான் ஐயா விட்டு கொடுத்து போகிறோம். ஒரு ஐயர்வாள் ரொம்ப சிரிக்காருங்க, அங்கேயே ஐயர் சிரிக்கிறதே பார்த்தா தெரியும். விட்டு கொடுத்து போகிறது யாருன்னு கேட்டால் நாங்கள் தான் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நான் மட்டும் இல்லைன்னா சொல்லுங்க, அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொல்லுவீங்களே, அதே தான் அதே அதே. நீங்கள் சொன்னால் நாங்கள் மட்டும்தான் போகிறோம், அவர் சொன்னாங்க நாங்கள் போகிறோம். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். எல்லார் வீட்டிலையும் பீரோ இருக்கு, பீரோ இருக்கா? உங்களுக்கு எத்தனை தட்டு, எங்களுக்கு எத்தனை தட்டு? பீரோ வச்சிருக்கீங்களா? உங்களுக்கு எத்தனை தட்டு குடிக்கிய, எங்களுக்கு எத்தனை தட்டு குடிக்கிய? எங்களுக்கு ஒரே ஒரு தட்டு தாங்க குடிக்கிங்க, அதுவும் கீழே அடி தட்டு குடிக்கி, அதுவும் பணிந்து குனிந்து முழங்கால் போட்டு தான் எடுக்கணும் ட்ரெஸ்ஸை, குறுக்கு வலிக்கு. அதில் என்ன ஆயிடுது, கொஞ்ச நாள் கழிச்சு, ஒரு வருஷம் கழிச்சு, நான் ஒரு 10 சேலை வாங்கியிருக்கேன், அதை தூக்கி சூட்கேஸில் வைங்க, முடிஞ்சு போச்சு. கடைசியில் நாங்கள் சூட்கேஸில் வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கோம், நீங்கள் அதையும் சேர்த்து எடுத்துக்கிறீங்க. இதில் யார் விட்டு கொடுக்கீங்க? ஒரு பீரோனில் கூட விட்டு கொடுக்க முடியல உங்களுக்கு. ஆனால் வாழ்க்கையிலே நாங்கள் விட்டு கொடுக்கிறோம் என்று பேச்சு போகட்டும். ஆனால் ஒருவருக்கொருவர், நான் சொன்னேனே, குடும்பத்திலே அன்போடு இருக்கும்போது, மகிழ்ச்சியோடு இருக்கும்போது, குடும்பத்திலே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் இயேசு வந்த வீட்டிலே, சின்ன வயசுல சொல்லி கொடுத்திருப்பாங்க, இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே. அந்த பாடலை பாடுவோமா? இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, சந்தோஷமே. இயேசு வந்த வீட்டிலே சமாதானமே, இயேசு வந்த வீட்டிலே சமாதானமே, இயேசு வந்த வீட்டிலே சமாதானமே, சமாதானமே. இயேசு வந்த வீட்டிலே சீரியல் இல்லையே, இயேசு வந்த வீட்டிலே சீரியல் இல்லையே, இயேசு வந்த வீட்டிலே சீரியல் இல்லையே, சீரியல் இல்லையே. இயேசு வந்த வீட்டிலே சண்டை இல்லையே, இயேசு வந்த வீட்டிலே சண்டை இல்லையே, இயேசு வந்த வீட்டிலே சண்டை இல்லையே, சண்டை இல்லையே. இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, சந்தோஷமே. குடும்பத்திலே சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு முக்கிய ஒரு காரணம் இருக்க வேண்டும் ஐயா, சமாதானம் இருக்க வேண்டும். ஆண்டவர் மலை பிரசங்கத்தில் வரிசையாக ஒவ்வொரு வசனமாக சொன்னார். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பரலோக ராஜ்யம், துயரப்படுகிறவர்கள் அவர்கள், அதுக்கப்புறம் என்னச்சு, ஆறுதல் அடைவார். அப்படி வரிசையை சொல்லிட்டே போனார். சமாதானம் பண்ணுகிறவர்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர். ஐயா, நீ ஆண்டவருடைய பிள்ளையா இருக்க வேண்டும் என்றால்
சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும். இன்னைக்கு அதுதான் முக்கியம். தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்விலே சமாதானம் இருக்க வேண்டும், குடும்பத்திலே சமாதானம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் திருச்சபையிலே சமாதானம் இருக்க முடியும். நான் ஒரு ஊருக்கு முதல்ல ஒரு ஊருக்கு ஆயரா போயிருக்கேன். அப்போ வாலிபர் கூட்டத்தை எடுத்தேன், வாலிபர் கூடுகை. அப்போ வாலிபர் கூடுகையில் நான் ஒரு கேள்வி கேட்டேங்க. ஏன்னா வாலிபர்னாலே வில்லங்கமாக தான் பேசுவாங்க. அப்போ நான் ஒரு கேள்வி கேட்டேன். என்ன கேட்டேன்னா, ஆராதனையிலே உமக்கு ரொம்ப பிடிச்சமான பகுதி எதுன்னு கேட்டேன். நம்ம ஆராதனை, நம்முடைய தென்னிந்திய திருச்சபை முறைப்படி ஆராதனை இருக்குல்ல, இந்த ஆராதனையிலே உனக்கு எந்த பகுதி உனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு கேட்டேன். ஒரே ஒரு தம்பி எஞ்சான், எனக்கு ஒன்று தான் பிடிக்கும். என்னது? தேவ சமாதானத்தோட போக கடவுள் தான் ரொம்ப பிடிக்கும்னா. அவன் சொன்னது தப்பு இல்லை, கரெக்டு. தேவ சமாதானத்தோட போக கடவுள் அதான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது சொல்கிறோங்க, ஆனால் தேவ சமாதானம் நம்முடைய உள்ளத்திற்குள் இருக்கிறதா யோசிச்சு பாருங்க. ஐயர் சொன்னார்னா அடிச்சு புட்டிச்சு பாடுறது எல்லாம் கிளம்பி கப்பன்னு ஓடிடணும், எல்லாரும் ஓடி. ஆனால் தேவ சமாதானத்தோடு கூட நாம் சொல்லுகிறோமோ, கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நம்முடைய வாழ்விலே பலவிதமான ஈகோ, கர்வங்கள் இருக்கிறது. அதனால் தான் திருச்சபை இன்னும் அதிகமாய் வளர முடியவில்லை. குடும்பத்தில் பிரச்சனைங்க. ஒரு கணவன் மனைவிக்கு சண்டை வந்துச்சுங்க. சண்டை வந்துச்சுன்னா கடுமையான சண்டை, 2 பேரும் பேசலை. ஆனால் என்ன ஆச்சுன்னா, தோசையை சுட்டு வச்சாச்சு, தோசை சுட்டு அடுக்கி வச்சிருக்கு, ஹாட் பாக்ஸில் வச்சிருந்து. கோபத்தில் அக்கா திறந்து வச்சுட்டு போயிட்டாங்க. சாப்பிடுனா சாப்பிடாவிலே போ. 2 பேரும் ஆளுக்கு ஒரு ரூமில் போய் உட்காந்தாச்சு. நேரம் ஆகிட்டு இருக்கு, நைட்டு 8 மணியை தாண்டிருச்சு, 8:30 மணி ஆயிருச்சு. அண்ணாச்சிக்கு கொஞ்சம் வயிறு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனாலும் மனசு இடம் கொடுக்கல. இவா என்னையா இப்படி சொல்லிட்டாள, நான் எப்படி சாப்பிடுவேன்? கர்வம் அவரை தடுத்தது. அக்கா அங்கிருந்து யோசிக்காங்க, இந்த மனுஷன் பாவம் பசி தாங்க மாட்டாரு, வீம்புக்குன்னு உட்கார்ந்துருக்காரு. இருந்தாலும் நான் போய் அவருக்கு பரிமாற மாட்டேன், அவர் சாப்பிடாட்டாலும் பரவாயில்லை, என்ன ஆனாலும் பரவாயில்லை. 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் உட்கார்ந்துருக்காங்க. திடீர்னு தட்டு எடுக்கிற சத்தம் கேட்டுச்சு. அக்கா நினைச்சாங்க, இவ்வளவுதான் வீராப்பா, பசி வந்தா 10 பறந்து போகும். அங்க அண்ணன் நினைச்சாரு, ஓ இவ்வளவுதான் ஐயா இவளுக்கு வீராப்பா, இவ்வளவு பசி தாங்க மாட்டேக்கியா. 2 பேரும் அங்க உட்கார்ந்துக்கிட்டு இருக்காங்க. கடைசியில் பூனை எல்லா தோசையும் தின்னுட்டு போயிருச்சு. 2 பேரும் வந்து பார்த்தா வெறுண்டப்பா இருக்கு. நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிடல. நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட. கடைசியில் பார்த்தா பூனை ஒரு தோசையை தூக்கிட்டு போகுது. வீராப்புன்னு வந்தா கடைசியில் நமக்கும் கிடைக்காது, யாரும் கிடைக்கும், வேற ஒருத்தர் தூக்கிட்டு போயிருவோம் மொத்தம். அப்போ சமாதானம் என்பது வாழ்க்கையில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான காரியம். அதனால தான் ஆண்டவர் அதை சொல்லும்போது சொன்னார், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அப்ப நீங்களும் நானும் தேவனுடைய புத்திரராக இருக்க வேண்டும் என்றால் சமாதானம் பண்ணுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஒருவேளை சமாதானம் இல்லாத வீடு அது ஆசீர்வாதம் நிறைந்ததாக இருக்க முடியாது. இந்த வீட்டுக்கு சமாதானம் இன்ப சுகங்கள் அனைத்துண்டாகவும் சந்ததியாய் நீடுழி வாழவும் சபை அனைவரும் துதித்து பாடவும் தேவ கிருபை ஆசீர்வாதம் தினமும் எங்களில் பெருகிட
சமாதான இன்ப சுகங்கள் அனைத்துண்டாகவும் சந்ததியாய் நீடுழி வாழவும் சபையானை வாரும் துதித்து பாடவும் தேவக்கிருபை ஆசீர்வாதம் தினமும் எங்களில் பெருகிட இயேசு கிறிஸ்து சுவிசேஷங்களிலே அநேக காரியங்களை குறித்து ஊமைகளாக அல்லது ஒரு சம்பவங்களாக அவர் சொல்லியிருக்கிறார். லூக்கா 15ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும்போது 2 காரியங்கள். முதலாவது காணாமற் போன ஆடு, அடுத்து இரண்டாவது என்னது? காணாமற் போன வெள்ளிக்காசு, அடுத்து மூன்றாவது எதை சொன்னார்? இளையகுமாரனை குறித்ததான காரியங்கள். அதைத்தான் நம்ம இன்னைக்கு 3 காரியங்களை வேகமாக நாம் சிந்தித்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன். மொத்தம் எத்தனை சுவிசேஷம் இருக்கு? 4 தானையா? 4 தானே? அதே சந்தேகமாயிட்டேன். ஐயோ, இப்போ ஒருவேளை புதுசாக எழுதியிருக்காங்களோன்னு. எத்தனை சுவிசேஷம் இருக்கு? 4 இருக்கிறது. என்னெல்லாம் இருக்கு? மத்தேயு, மார்க்கு, லூக்கா. ரைட், சரி. இந்த 4ம் யார் யாருக்கு எழுதப்பட்டது? மத்தேயு யாருக்கு எழுதப்பட்டது? மார்க்கு யாருக்காக எழுதப்பட்டது? லூக்கா யாருக்காக எழுதப்பட்டது? யோவான் யாருக்காக எழுதப்பட்டது? இந்த 4 சுவிசேஷங்களும் யார் யாருக்காக எழுதப்பட்டது? சொல்லுகிறேன், நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். மத்தேயு யூதர்களுக்காக எழுதப்பட்டது, மார்க்கு ரோமர்களுக்காக எழுதப்பட்டது, லூக்கா கிரேக்கர்களுக்காக எழுதப்பட்டது, யோவான் உலகத்தார் அனைவருக்காகவும் எழுதப்பட்டது. மத்தேயு யூதருக்காக எழுதப்பட்டது, மார்க்கு ரோமர்களுக்காக எழுதப்பட்டது, லூக்கா கிரேக்கர்களுக்காக எழுதப்பட்டது, யோவான் உலகத்தார் அனைவருக்காகவும் எழுதப்பட்டது. இது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த லூக்காவிலிருந்து நாம் இன்றைக்கு ஒரு காரியத்தை நாம் சிந்தித்து பார்க்க இருக்கிறோம். வாசிக்கலாம். லூக்கா 15ஆம் அதிகாரம் 11ஆம் 12ஆம் வசனங்களை வாசியுங்கள். தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். அடுத்து தொடர்ந்து வாசிங்க. சில நாளைக்கு பின்பு தூர தேசத்திற்கு போனான். 2 குமாரர்கள் இருந்தார்கள். சொல்ல வேண்டும் என்றால் தாய் இல்லாத பிள்ளையா இருந்தாங்க. ஏன்னா தாயை பற்றி சொல்லப்படலைங்க. ஆனால் அந்த இருந்த சகோதரர்களும் ஒருமித்துதான் இருந்திருக்க வேண்டும், ஒற்றுமையாத்தான் இருந்திருக்க வேண்டும். சங்கீதம் 133:1 இவ்விதமாய் சொல்லுகிறது. வாசிக்கலாம். சங்கீதம் 133:1. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும். சகோதரர் ஒருமித்து சஞ்சரிப்பதோர் எத்தனை மகா நலமும் இன்பமோ வாழ்த்து செயலாயிருக்குமே. ஆரோன் சிரசில் நாத்தனல் அபிஷேகத்தின் தைலந்தான் ஊறி தாடி அங்கிலில் ஒழுகும் ஆனந்தம் போலவே.
சமார்க்கம் இரண்டிற்கும் சேனை யெகோவா தருகிற ஆசீர்வாதம் ஜீவனும் அங்கே என்றும் உள்ளதே. சகோதரர் ஒருமித்து சஞ்சரிப்பதோர் எத்தனை மகா நலமும் இன்பமும் வாழ்க்கை செயலாயிருக்கும். குடும்பம் எப்படி இருக்க வேண்டும்? 4 காரியம் சொன்னேன். என்ன காரியம்லாம் சொன்னேன்? மகிழ்ச்சியோடு, அன்போடு, விசுவாசத்தோடு மாதிரிகளாக இருக்க வேண்டும். இப்போ எப்படி இருக்க முடியும்? மாதிரிகளாக இருக்க வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து நமக்குள்ளாக இருக்கும் போதுதான். நாம் இயேசுவை நாம் மற்றவர்களுக்கு காட்ட வேண்டும். என்னுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு இயேசுவை பிரதிபலிக்கின்ற வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அப்படி இருக்க வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து நம்மை ஆள வேண்டும் ஐயா. இயேசு கிறிஸ்து ஆளுகின்ற பொழுதுதான் நம்முடைய வாழ்விலே மற்றவர்களுக்கு மாதிரியாக நாம் இருக்க முடியும். இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா. மாசில்லாமணியான உச்சுடன் மேசியாய் அரசே, மனுவேலே மாமறை நூலே தேவசங்கோலே எங்களின் மேலே அன்பு சுராஜா என்னை ஆளும் மேதா, சுராஜா என்னை ஆளும் மேதா. தாவீதரசன் மைந்தான் நின் சரணம் சரணம் என்றார். சாதானந்தா வானந்தா பூவந்தா மிக வந்தன வந்தனம் இசுராஜா என்னை ஆளும் மேதா, இசுராஜா என்னை ஆளும் மேதா. ஐயா என் மரமாற்றி உனது அறிவையும் தனிதேற்றி குணமாக்கி வினை நீக்கி கை தூக்கி மைவாக்கி அங்கொடுங்கி சுராஜா என்னை ஆளும் நேசா, சுராஜா என்னை ஆளும் நேசா. சுராஜா என்னை ஆளும் நேசா, சுராஜா என்னை ஆளும் நேசா. சுராஜா என்னை ஆளும் நேசா, சுராஜா என்னை ஆளும் நேசா. தாயில்லாத பிள்ளைகளாக அவர்கள் இருந்திருக்க வேண்டும். ஆகையினால் தான் தகப்பா ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துருக்கணுங்க. வீட்டிலங்க கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பாருங்க, கடைக்குட்டியாக பறக்காங்க பாருங்க, அவங்களுக்கு தான் வீட்டில் ரொம்ப செல்லம் அதிகமாக இருக்கும். இந்த முதல்ல பறக்கிறது நடுவில் பறக்கிறதுக்கெல்லாம் செல்லமே கொடுக்க மாட்டாங்க. கடைசியில் யார் பறக்கிறாங்களோ அவங்களுக்கு ரொம்ப செல்லம் கொடுப்பாங்க. ஏன்னா எங்கள் வீட்டிலங்க என் தங்கச்சிக்கு தான் ரொம்ப செல்லம் உண்டுங்க. நம்மளாம் போட்டு அடி நிமித்துருவாங்க வீட்டு. பொய் சொன்னாலும் அடி தான், இருந்தாலும் அடி தான். ஆனால் தங்கச்சிக்கு ஒன்றும் அடியே கிடையாது. ஒரு நாள் கூட அடி வாங்கினதே இல்லை. இப்போ ஸ்கூலில் நான் சின்ன வயசில் படிக்கும்போது ஸ்கூலில் டூர் கூட்டு போவாங்க. அப்போ டூர் கூட்டு போகும்போது போய் அப்பாட்ட போய் நேராக போய் ரூபா கேட்க முடியாது. நமக்குன்னு ஒரு பைபாஸ் இருக்கும். எங்கள் பைபாஸு அம்மா அப்படியே தான் போகணும். இப்போ நேராக போய் அப்பாட்ட போய் கேட்க முடியாது. போய் கேட்டேன்னு கிடைக்கவும் செய்யாது. அதனால் அம்மாட்ட போய் ஏமா ஒரு 25 ரூபா வேணும். அப்போ 25 ரூபா வேணும். அவனுக்கு எதுக்கு 25 ரூபா? அதெல்லாம் கிடையாது. எங்கள் அம்மா பிள்ளை போகிறேன்னு சொல்கிறான்ல கொடுங்க. அதெல்லாம் எதுக்கு 25 ரூபா அவனுக்கு எதுக்கு? அதெல்லாம் கொடுத்து தர முடியாது. அது 2 நாள் கெஞ்சி கூத்தாடி அம்மாவுக்கு தயவு செய்து வா அப்படி அம்மா மூலமாக கிடைக்கும் 25 ரூபா வாங்கிட்டு போகிறது. அதுவும் செலவுக்கு 5 ரூபா தருவாங்க. 5 ரூபா. அப்போது அதை வாங்குறதுக்கு படாத பாடு. ஆனால் அதே இது என் தங்கச்சி நேராக போய் எங்கள் படையப்பா எனக்கு ஒரு 50 ரூபா தாங்க, இந்தாம்மா 100 ரூபா வச்சுக்கோ. அப்போ நம்மளுக்கு எப்படி இருக்கும் வயிறு? நம்ம அவ்வளவு நேரம் கெஞ்சி 2 நாளுக்கு நம்மளை அள வச்சு கேட்டால் ஒரே அந்த பொண்ணு அடுத்த வீட்டுக்கு போகிற பொண்ணாமா.
கேட்டால் இப்படி செல்லம் கொடுத்து வளர்த்துருவாங்க. ஆனால் இந்த தகப்பன் தன்னுடைய இளையகுமாரனுக்கு அதிகமாக செல்லம் கொடுத்துருக்காரு. ஆகையினால் அவர் என்ன செஞ்சிருக்காரு, கேட்ட உடனே சொத்தை கேட்ட உடனே என்ன செஞ்சிட்டாரு? இப்போ நம்ம போய் கேட்டால் கொடுப்பாங்களா? வீட்டில் நம்மளை ரெண்டாக பிறந்துடுவாங்க. வீட்டில் போய் கேட்க முடியுமா? கேட்டால் வீட்டை விட்டு வெளியே போடான்றான். உனக்கு ஒரு சோறு போடுறதே உனக்கு கஷ்டம், நீ உனக்கு எதுக்கிடான். ஆனால் அந்த தகப்பன் ரொம்ப நல்ல தகப்பனாக இருக்காருங்க. போய் கேட்ட உடனே என்ன செய்கிறார்? உடனே பிரித்து கொடுத்துட்டார். ஆனால் வாங்கிட்டு தலைவர் எங்கே போனாராம்? தூர தேசத்திற்கு அவன் புறப்பட்டு போனான். ஒருவேளை வாலிபராக நிச்சயமாக இருந்திருக்கணும். இன்றைக்கு வாலிபர்கள் தங்களை அழகுபடுத்திக் கொள்வதில் அநேக காரியங்களை கொடுக்குறாங்க. வாலிபர்னாலும் சரி, வாலிப தங்கச்சிமாரும் சரி, எப்பா 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 இப்போ எல்லாமே வித்தியாசமாக இருங்க. கேட்ட ஆலயத்துக்கு வந்தாலும் அப்படி தான் வருதுங்க. இப்போ எல்லாம் தெரியுமா, ஒரு காலத்தில் நல்ல தலைக்கு நல்ல எண்ணெய் தேய்ச்சாங்க. இப்போ எண்ணெய் தேய்க்கிறதே இல்லைங்க தலைக்கு. அது ஆம்பளை பையனாக இருந்தாலும் சரிதான், பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரிதான், தலைக்கு எண்ணெய் வைக்கிறதே இல்லை. ஒரு காலத்தில் நேருச்சி எடுத்து சீவுனாங்க. இப்போ நேருச்சியை பார்க்க முடியாதுங்க. இங்கேருந்து ஆரம்பிக்க யூ-டர்ன் போடுது, ஒரு சுற்றி ஒரு பிரமிடு வந்து 22 கேர்பினை சுற்றி மேலே பிரமிடு வந்துடுதுங்க. கேட்டால் இப்போ உள்ள ட்ரெண்டாங்க. என் தம்பி மாறு முடிய விட்டுறான் பாருங்க, பார்க்கறதுக்கு அகோரமாக இருக்குங்க. சேவலுக்கு கொண்ட வச்ச மாதிரியே வராங்க. கேட்டால் இது புள்ளிங்கோ ஸ்டைல்னு சொல்கிறாங்க. இங்கிட்டையும் முடிய காணோம், இங்கிட்டும் முடிய காணோம். இங்கே மட்டும் நேராக ட்ராக்கு போட்டிருக்கான். கேட்டால் ட்ராக்கு கட்டிங்கன்னு சொல்கிறான். கேட்டால் இப்போ உள்ள ட்ரெண்டாங்க. இப்போ எல்லாம் தலைவிரி கோலமாக தான் ஆலயத்துக்கு வராங்க. கேட்டால் ஃப்ரீ ஹேர் ஆமாங்க. போன வருஷம் விபிஎஸ்லங்க ஒரு பாப்பா ஃப்ரீ ஹேர் போட்டு வந்தான். நான் அப்போ தான் சர்ச்சுக்குள்ளே போய் பார்த்துட்டு அவள் டேரக்டர் எம்மா சொன்னேன். நான் சொன்னேன், எம்மா இப்படி போட்டு வந்திருக்கியே, அப்போ ஃபேன் ஃபுல்லாக பெரசல் ஃபேனாக சுற்றி வச்சுருக்காங்க. ஏம்மா ஃபேனில் மாட்டிராதம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அப்போ தான் வெளியே போயிருக்கேன். எங்கள் வீட்டம்மா உள்ளே வந்தாப்புல, எப்போ நான் போய் விபிஎஸ்சி போய் பார்த்துட்டு வரேன். சரிப்பா உள்ளே போன உடனே எங்கள் வீட்டம்மா அந்த பிள்ளைய பார்த்து, ஏம்மா இப்படி தலையை விரிச்சு போட்டிருக்கியே, ஃபேனில் மாட்டிராதன்னு சொல்லி முடிக்க ஃபேனில் விட்டாச்சு. விட்டு முடி உள்ளே போய் இதுலேருந்து சதையை பிச்சுட்டு போயிடுச்சு. இது நமக்கு தேவையா? ஆலயத்திற்கு வரும்போது நம்முடைய நடை உடை பாவனைகள் எப்படி இருக்க வேண்டும்? பிரசங்கிகளை பார்க்கிறோம். தேவாலயத்திற்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். ஆலயத்திற்கு வரும்போது எச்சரிக்கையா இருக்கணுங்க. ஆலயத்திற்கு வரும்போது நம்முடைய நடை உடை பாவனைகள் மற்றவர்களுக்கு மாதிரியாக, அதான் முன்மாதிரியா இருக்குன்னு சொன்னேன். திருமறையில் ஒரு வாக்கியம் இருக்கிறது, இடரல்கள் வருவது கூடாத காரியம். சரியா? இடரல் வருவது கூடாத காரியம் ஆகிலும் யாரினால் இடரல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. நான் சொல்லலை, நீங்கள் தான் சொன்னீங்க. அப்போ ஆலயத்திற்கு வரும்போது இடரல் உண்டாக்குகிறவர்களாக நாம் இருக்கக்கூடாது. எச்சரிக்கை. ஆலயத்திற்கு வரும்போது நம்முடைய காரியம் எப்படி இருக்கு? கேட்டால் மேக்கப்பு போட்டு ஆளை யாருனே தெரியாமல் போயிருதுங்க. ஒரு நாள் ஒரு திருமண ஆராதனை, நான் இப்போ உதவி ஆயராக இருக்கேன். எங்களுடைய திருமண்டலத்தினுடைய உபதலைவர் கைக்குள்ளே நான் இருக்கேன். ஒரு திருமண ஆராதனை, மாப்பிள்ளை வந்து உட்கார்ந்து வச்சுங்க, பொண்ணு அங்கே வந்து நிற்கிறது. பொண்ணு அங்கேருந்து அழைத்து வர வேண்டும். முன்னாடி பாடகர் குழுவினர் வரிசையாக நிற்கிறாங்க. நான் நிற்கிறேன், எனக்கு பின்னாடி உபதலைவர் நிற்கிறாங்க. பெல் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு உபதலைவர் என்னை கூப்பிட்டாங்க. ஐயா அப்படின்ட்டு. என்னையா அப்படின்னு. தம்பி பொண்ணை மாற்றிட்டாங்க அப்படின்னாங்க. எனக்கு பக்குனாச்சு. பொண்ணை மாற்றிட்டாங்களா? என்னையா சொல்கிறீங்க? தம்பி பின்னாடி திரும்பி பாருங்கள், நேற்று நம்ம என்கேஜ்மெண்ட்டுக்கு போனாலும் அந்த பொண்ணு இல்லை, வேறு பொண்ணு அப்படின்ட்டாங்க. வேறு பொண்ணா? நான் திரும்பி பார்த்து எனக்கு ஒரு நிமிஷம் கொஞ்சம் ஷாக் ஆகிட்டு. உடனே நான் போய் விசாரித்தேன். என்னம்மா என்ன ஆச்சு? ஐயா உங்களுக்கு தெரியாதா? வேற ஒன்றும் இல்லை, நேற்று போட்ட மேக்கப்பு ஒத்துக்கிடலை, அலர்ஜி ஆகி போச்சு, மூஞ்சி முகரெல்லாம் வீங்கி போய் புருவெல்லாம் இவ்வளோ தண்டி ஆகி போய் பார்க்கறதுக்கு அலங்கோலமா இருக்கு. அப்புறம் நான் வந்து சொன்னேன் உபதலைவர்கிட்ட, ஐயா நேற்று பார்த்து அதே பொண்ணு தான் ஐயா,
போட்ட மேக்கப் ஒத்துக்கலாம், ஏன் அலர்ஜி ஆயிடுச்சேன். ஓஹோ அப்படியா, நான் கூட பொண்ணை மாற்றிட்டாங்களோன்னு நினச்சேன். தேவையில்லாத காரியத்தை செய்வதன் விளைவாக அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்விலும் வேதனை வந்து விடுகிறது. ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எப்படி வேண்டுமானாலும் வாழ்வதல்ல, இப்படித்தான் வாழ வேண்டும் என்பது. கிறிஸ்தவ வாழ்க்கை பஞ்சுமத்தை போன்ற பகட்டான வாழ்க்கை அல்ல, கற்களும் முற்களும் நிறைந்த கரடு முரடான வாழ்க்கை. ஆனாலும் அந்த கரடு முரடான உபத்திரவமான வாழ்க்கையிலே உடனிருப்பவர் தான் நம்முடைய ஆண்டவர். இதை நாம் மறந்து விடக்கூடாது. இன்னைக்கு அநேக நேரத்தில் உலகத்தோடு நாங்கள் ஒத்து போறோம்யா, நாங்கள் அப்படியே வாழ்ந்து இல்லை. உலகத்திலிருந்து நீங்களும் நானும் வேறு பிரிக்கப்பட்டவர்கள் என்பதை மறந்து விடக்கூடாது. உலக மனிதரோடு ஐக்கியம் கொள்ளலாம், உலக மனிதரோடு எல்லா விதமான காரியமும் செய்யலாம். ஆனால் அவர்களுக்கும் நமக்கு வித்தியாசம் உண்டு, வேறு பிரிக்கப்பட்டவர்கள் என்பதை நம்முடைய வாழ்விலே மறந்து விடக்கூடாது. அதுதான் நாம் அவர்களுக்கு முன்பதாக இருக்கின்ற ஒரு விசுவாசத்தினுடைய வாழ்க்கையை காட்டக்கூடியதாக இருக்கிறது. இங்கு பார்க்கிறோம், இந்த இளையகுமாரன் புறப்பட்டு போகின்றான். தகப்பனை விட்டு போனவன் செய்த காரியம் என்ன? எல்லாவற்றையும் செலவழித்தான். எல்லாவற்றையும் செலவழித்தான். துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணினான். தப்பு பண்ணுனா நிறைய நேரத்தில் நம்ம என்ன செய்வோம்? தப்ப என்ன செய்வோம்? மூடி மறைப்போம். தப்பை மூடி மறைக்கிறதுக்குனா எல்லாரும் ஒன்று சேர்ந்துருவாங்க, ஒன்று சேர்ந்துருவாங்க. தப்பை மூடி மறைக்கணும். நான் 10th படிக்கும் போதுங்க எங்கள் கிளாஸில் 72 பேர். 40 பேர் இருந்தாலே பேப்பர்லாம் திருத்த முடியாது. 72 பேர் கிளாஸில், எங்கள் கிளாஸில். ஆனால் அந்த நான் படித்த ஸ்கூலில் இந்த நாங்கள் 10th B செக்ஷன். இந்த 10th B செக்ஷனை மாத்திரம் எல்லாரும் சொல்லுவாங்க, இவங்க மோசமான பையங்க. ஏன்னா கிளாஸுக்குள்ளே என்ன தப்பு நடந்தாலும் வெளியே போகாது. ஆனால் 72 பேரும் அப்படி கட்டுக்கோப்பாக இருப்பான். ஒரு தப்பு நடந்தாலும் வெளியே போகாது. அவ்வளவு பெர்ஃபெக்டாக இருப்பான். ஏன்னா தப்பு வெளியே பெறக்கூடாது. ஒரு நாள் என்னாச்சு, இப்போல்லாம் எல்லாருமே நம்ம கிரிக்கெட் பார்க்கணுன்னா என்ன செய்கிறோம்? எல்லோரும் கையில் செல்ஃபோன் வச்சுருக்கோம், உடனே டக்குன்னு ஸ்கோரை பார்த்துடுறோம் டக்குன்னு. அப்போ நாங்கள் படிக்கும் போதெல்லாம் அப்போ செல்ஃபோன்லாம் எதுவுமே கிடையாது. அப்போது எல்லோரும் நாங்கள் கிளாஸில் 72 பேரும் காசு போட்டு 5 பாக்கெட் ரேடியோ வாங்கினோம். 5 பாக்கெட் ரேடியோ. எதுக்கு? கமெண்ட்ரி கேட்க. கிளாஸில் 72 பேராக 16 பெஞ்சு 16 டெஸ்க்கு கிடக்கும். கடைசி பெஞ்சு மட்டும் எல்லார் கையிலையும் 5 ரேடியோ கையில் கொடுத்துட்டு அவங்க இங்கே கிளாஸில் பாடம் நடத்திட்டே இருப்பாங்க. அங்கேருந்து பின்னாடி தான் எங்களுக்கு கமெண்ட்ரி வரும். ஓ வினோத் காம்பளி டபுள் செஞ்சுரி போட்டுருக்கான்ப்பா. ஓ ரைட். இப்போ தான் பிரவீன் ஆம்ரே இறங்கியிருக்கான். ஓகே. அடுத்து கிரண்முறை இறங்குறான். அப்படி ஒவ்வொன்றா வந்துகிட்டே இருக்கும். அங்கேருந்து நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு நாள் முடிஞ்சிச்சு, செகண்ட் டே முடிஞ்சிச்சு. இத்தனைக்கு டெஸ்ட் மேட்ச் தான், இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து. ஃபஸ்ட்டு டே முடிஞ்சிச்சு, செகண்ட் டே முடிஞ்சிச்சு, தேர்ட் டே நடந்துகிட்டு இருக்கு. அன்னைக்கு பார்த்து தம்பி ஒரு என்னுடைய நண்பர் நினைச்சிட்டார், அவசரத்தில் உற்சாகத்தில் கொஞ்சம் வால்யூமை கூட்டிட்டான்னா அன்னைக்கு பார்த்து லேடி டீச்சர் கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்காங்க. நடத்தின உடனே சத்தம் கட்டுச்சு. சத்தம் கட்டு உடனே ஆஃப் பண்ணிட்டான். உடனே டீச்சர், யார் கையில் இருக்குது, நீங்கள் உடனே தரணும். பரபரப்பு பாருங்க. அந்த 5 பாக்கெட் ரேடியோ எங்கே போனதுன்னு யாருக்குமே தெரியாது ஒரு நிமிஷத்தில். ஏன்னா எங்கள் கிளாஸில் பின்னாடி வந்து நல்ல மண் போட்டு, இந்த மண்பானை இருக்குது தெரியுமா, மண்பானை, அது வச்சுருப்போம். மண்பானை எதுக்கு வச்சுருப்போம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. நாங்கள் குப்பை போட வச்சுருப்போம். எங்கள் கிளாஸே வித்தியாசமாக இருக்கும். எல்லா கிளாஸ்லேயும் மண்பானை இருக்கும், எல்லோரும் தண்ணி ஊற்றி வச்சுருப்பாங்க, நாங்கள் மட்டும் குப்பை போட்டு வச்சுருப்போம். ஆனால் எல்லோரும் வெளியில், கிளாஸுக்கு வெளியில் டஸ்ட்பின் வச்சுருப்பாங்க, நாங்கள் கிளாஸுக்கு வெளியில் தண்ணி பானை வச்சுருப்போம். எங்கள் கிளாஸ் மட்டும் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் யாருக்கும் தெரியாது. ஆனால் எல்லோரும் நினைப்பாங்க இது தண்ணி தான் நினைச்சோம். வேகமாக அது ரேடியோ எல்லாமே அதுக்குள்ளே போயிடுச்சு. என் கையில் 2 பேட்ரி, சின்ன பேட்ரி என் கையில் வந்துச்சு. நான் பேட்டரிக்கு மாப்பிள்ளை எல்லாம் கையில் கொடுத்தாச்சு. எல்லாம் ஆளுக்கு ஒரு பேட்டரி கையில் வச்சு ரேடியோ. எல்லா பேக்கையும் எடுத்து செக் பண்ணுறாங்க. செக் பண்ணி பார்த்தாங்க, இல்லை. அதான் நான் சொன்னேன், இது லேடி டீச்சர்னால இவ்வளோ ஒரு சிக்கல். இது ஜென்ஸ் வாத்தியார்னா விட்டுருப்பாங்க, சரி போங்க தம்பி அப்படின்னு விட்டுருவாங்க. லேடி டீச்சர் விடவே இல்லை. உடனே நேராக கம்ப்ளைண்ட் HM போயிடுச்சு. HM அங்கேருந்து 3 PT சார் வந்தாங்க. வந்து அடினா, கிளாஸில் அடினா மரண அடி. ஆனால் யாருமே வாயை திறக்கலை. ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க, தெரியாது சார். அவளை அடித்தாலும் தெரியாது சார்.
யாரு கையில் ரேடியோ இருக்கு தெரியாது சார், யார் வச்சிருக்கான் அவன் பேரை மட்டும் சொல்லி தெரியாது சார், கடைசி வரைக்கும் தெரியாது தான். சரி முடிஞ்சிருச்சு, விடலை. ஹெச்எம் பண்ணாலும் ஹெச்எம் எல்லாரையும் வர சொல்லிட்டார். எல்லாரும் வர சொல்லி ஹெச்எம் முன்னாடி நிற்கும் 72 பேர். அன்றைக்கி வேறு ஃபுல் அட்டண்டன்ஸ் வேறு கிளாஸில். யார் சொன்னா சொல்லு சொல்லு சொல்லு, ஒருத்தர் சார் தெரியாது சார் தெரியாது சார். எல்லாத்தையும் வெயிலில் முழங்கால் போட்டாங்க. இப்போ யாராச்சும் முழங்கால் போட வைக்க முடியுமா இப்போ பிள்ளைகளை? அவ்வளோதான். எல்லாம் முழங்கால் வெயிலில் முழங்கால் போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் செகண்ட் அவர் முடிஞ்சிருச்சு, தேர்ட் அவர் முடிஞ்சிருச்சு. உனக்கு ஹெச்எம் சரி ரைட் எல்லோரும் வாங்க, எல்லோரும் இங்கே வந்து ரூமுக்கு முன்னாடி எல்லோரும் முழங்கால் போடு. அவர் ரூமுக்கு முன்னாடி முழங்கால் போட்டுருக்கோம். 4 அவர் முடிஞ்சிருச்சு. லஞ்ச் ஆரம்பிச்சாச்சு, எங்களை விடலை. நாங்கள் உட்காந்துட்டே இருக்கோம். திரும்ப எல்லோரும் உட்கார சொன்னாங்க, உட்காந்தோம். 2:30 ஆயிடுச்சு. அப்போ ஹெச்எம் வந்தார். எல்லோரும் கிளாஸுக்கு போங்க, எல்லோரும் கிளாஸுக்கு போங்க, ஆனால் யாரும் சாப்பிடக்கூடாது, ஒருத்தரும் சாப்பிடக்கூடாது, நீ பேரை சொன்னாலே சாப்பிடக்கூடாது. சரி சார், எல்லாம் கிளாஸுக்கு போயாச்சு. திடீர்னு பின்னாடி ஒரு பிடி சார் வந்தார், கையில் அட்டண்டன்ஸோடு வந்தார். ஃபஸ்ட்டில் பேர் இருந்து முதல்லேருந்து ஏலேருந்து ஆரம்பிச்சு அல்பபெட்டிக். நம்ம பேர் வி வேதநாயகம், 60வது பேர். நம்ம 70வது பேர் சார், 70வது பேர். எனக்கு அடுத்து வேல்முருகன், அதுக்கடுத்து சேவியர். அவ்வளோதான் முடிஞ்சு. நான் 70வது பேர் என் பேர். நாங்கள் ஒருத்தரா பேரை வாசிக்க போகிறாங்க, ஆனால் யாரும் கிளாஸுக்கு திரும்பி வரல. என்ன நடக்குன்னு தெரியல, பயமாக இருக்குது. போன ஆள் ஒருத்தனை கிளாஸுக்கு வரலையே, எதுக்கு எங்கே போனாங்க? கரெக்டாக 70வது வேதநாயகம் போனால் ஹெச்எம் ரூமில் ஒரு பாக்ஸ் வச்சுருக்காங்க. பக்கத்தில் ஹெச்எம் நிற்கார். உள்ளே நுழையும் போது ஒரு பிடி சார் கையில் ஒரு தாள் கொடுத்து சின்ன ஒரு மறைவான ஒரு இடம் வச்சு யார் இருக்காங்களோ அவங்க பேரை மாத்திரம் எழுதி போடணும் அப்படின்னு சொல்லி அனுப்பி அவனை தனித்தனியாக அனுப்பிடுறாங்க. ஒருத்தனையும் கிளாஸுக்கு அனுப்பலை. உன்னை போடணுன்னு என்ன சார் தாளை கொடுத்தாங்க. யார் பேரோ அவன் பேரை மட்டும், உன் பேரை எழுதிடாத, யார் கையில் ரேடியோ இருக்கோ அந்த ரேடியோ பேரை மட்டும் எழுது. சரி சார், கடக்கடையாச்சு. இல்லை எழுதி முடிச்சாச்சு. 72 சீட்டையும் வரிசை என்றாங்க. 72 பேர் இங்கே வாங்கன்னு சொன்னாங்க. எல்லாரும் போய் கை கட்டி நிற்கிறோம். ஓட்டுன்ற மாதிரி 72 சீட்டை எடுத்து எண்ணி பார்த்தா 72 சீட்டிலையும் தெரியாதுதான் ஐயா இருந்தது. ஒருத்தன் கூட பேரை எழுதவே இல்லை. ஹெச்எம் என்ன சொன்னாரு தெரியுமா? நீங்களாம் விளங்கவே மாட்டீங்க, நாசமா போயிருவீங்க. தவறு செய்வதற்கு கூடிக்கொள்ளுகிறோம் ஐயா. ஆனால் திருமறை சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் அவைகளை அறிக்கை செய்து. நம்மகிட்ட இருக்கிற ஒரு பெரிய கெட்ட பழக்கம் தெரியுமா? அறிக்கை செய்வோம். ஐயரை சொல்லும் போது அப்படியே மன உருக்கமாக அறிக்கை செய்கிறோம், ஆனால் விட்டு விடுவது கிடையாது. அதுதான் பிரச்சனை. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் தன்னுடைய வாழ்க்கையிலே. இங்கு நடைபெறுகின்ற காரியம் என்னவென்றால், இளையகுமாரன் புறப்பட்டு போய்விட்டான், எல்லாவற்றையும் இழந்தான். அப்பொழுது அவன் குறைவுபடத் தொடங்கினான். அப்பொழுது தேசத்தின் குடிகளிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அப்பொழுதுதான் அவனுடைய வாழ்விலே ஒரு காரியம் நடைபெறுகிறது. வாசியுங்கள், லூக்கா 15ஆம் அதிகாரம் 16ஆம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. போதும். அங்கு நடைபெற்ற காரியம் என்ன? குறைவுபட தொடங்கின போது அப்பொழுது அவன் யோசிக்கிறான், பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே ஆசையா இருந்தான் சாப்பிட. ஆனால் அதை கூட அவனுக்கு யாருக்கும் கொடுக்கல. ஆண்டவருக்கு தெரியும். அதாவது எப்போ நம்ம தேடுவோம் தெரியுமா? வேற எந்த காரியனாலும் தேட மாட்டோம். பசியில் அடிக்கும் போது தான் தேடுவோம், வயிற்றில் அடிக்கும் போது தான் அவரை தேடுவோம். வேற எந்த காரியத்தில் வந்தாலும் தேடவே மாட்டோம், அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவோம். இவன் பசியினாலே வாடுகின்ற பொழுதுதான் அப்பொழுதுதான் யோசிக்கிறான், என்னுடைய தகப்பன் வீட்டிலே எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது. ஐயா, இந்த சம்பவத்திலிருந்து 3 காரியங்கள் வேகமாக சொல்லுகிறேன், சமயம் நேரமாகி இருக்கின்றனாலே. முதலாவது, நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் மனம் வருந்த வேண்டும். மனம் வருந்துதல் என்பது மிக முக்கியமான காரியம்.
தவறுக்காக மனம் வருந்த வேண்டும். இன்னைக்கு மனம் வருந்துதலே இல்லை, தவறு செய்து கொண்டே இருக்கிறோம். எவ்வளவு தவறு செஞ்சாலும் என்ன அவர் மன்னிப்பாருங்க. இப்படி இப்போது அநேகமாக கள்ள உபதேசங்கள் வந்து கொண்டிருக்கிறது. எச்சரிக்கை. நீங்க பார்ப்பீங்க வலைத்தளங்களிலே பலவிதமான கள்ள உபதேசங்கள். நீ என்ன தப்புனாலும் செய்யி, நீ என்ன தப்புனாலும் செய்யி, கிருபை உன்னோட இருக்கு. எவ்வளவு மோசமான ஒரு உபதேசம், எவ்வளவு மோசமான உபதேசம். எச்சரிக்கை. நீ என்ன தப்புனாலும் செய். இப்போ இன்னொரு ஒரு புது ட்ரெண்டு. என்ன ட்ரெண்டு தெரியுமா? நீ என்ன தப்புனாலும் செய், அந்த தப்பை சீட்டில் எழுதி தீல போட்டேன்னா உன் பாவம் மன்னிக்கப்படும். எவ்வளவு வேதனையான ஒரு காரியம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். மனம் வருந்தினான். நம்முடைய வாழ்விலே ஆண்டவருடைய கரத்தில் நாம் அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய தீய மனதை நீர் மாற்ற வேண்டுமையா என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே கேட்கும் போதுதான் ஆண்டவர் நமக்கு இறங்குகிறவராக இருக்கிறார். தீய மனதை மாறும் தூய ஆவியே, நேயமேவியே, தூய ஆவியே, கனநேயமேவியே. கருணையுள்ள நாதனே, தருணம் வாருமே, எங்கள் தாயங்கள் தீருமே. தருணம் வாருமே, எங்கள் தாயங்கள் தீருமே. மாறும் எமது மனதை மாற்றவாரும் தூய ஆவியே, ஞான நேயமேவியே, தூய ஆவியே, ஞான நேயமேவியே. புத்தி தெளிந்த போது, கொஞ்சம் யோசிக்கணும். புத்தி தெளிந்த போதுன்னு போட்டிருக்கு. அப்ப இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தா? புத்தி தெளிதுன்னா அதுக்கு முன்னாடி அவன் எப்படி இருந்திருக்கணும்? ஒன்று சத்தமாக சொல்லணும், இல்லாட்டா அமைதியாக இருக்கணும். அப்படி பேசக்கூடாது, தெளிவாக சொல்லணும். புத்தி தெளிந்த போதுன்னு போட்டிருக்கா. அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தான்? கெட்டு போன புத்தி கெட்டு போயிருக்கிறான். இப்பொழுது புத்தி தெளிகிறது. எப்போ? ஆண்டவர் அடிக்கிற இடத்துல அடிச்சா திருந்துவான் மனசு. பசின்னு வந்த உடனே தான் அங்கே புத்தி வருது. என்னுடைய தகப்பன் வீட்டிலே எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, எனக்கும் இல்லையே. அப்போ முதலாவது அப்பந்தான் மனம் வருந்த ஆரம்பிக்கிறான். ஐயா, இந்த லெந்து நாட்கள் மனம் வருந்தலின் நாட்களாக இருக்க வேண்டும். இந்த லெந்து நாட்கள் இந்த ஆண்டிலும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறாரே. கடந்த ஆண்டில் இருந்தவர்கள் எத்தனையோ பேர் இல்லையே. உங்கள் ஐயர் அன்றைக்கி அனுப்பியிருந்தார் ஒரு வசனம். அடிக்கடி எனக்கு வசனம் அனுப்புவார். அதில் ஒரு அருமையான வசனம், நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது ஆண்டவருடைய கிருபையே. ஐயா, அந்த கிருபை தான் நம்மை தாங்கி கொண்டிருக்கிறது. அப்போ இந்த லெந்து நாட்களிலே முதலாவது மனம் வருந்துங்கள். நாம் செய்த தவறுகளுக்காக, நாம் செய்த அக்கிரமங்களுக்காக எத்தனையோ காரியங்கள் ஆண்டவருக்கு விரோதமாக, ஒருவேளை மற்றவர்களுக்கு விரோதமாக, சகோதரருக்கு விரோதமாக செய்திருக்கலாம். நாம் மனம் வருந்த அழைக்கப்படுகிறோம்.
இந்த மனம் வருந்துதல் எப்போது வருந்துடுமா? ஆண்டவருக்கு பயப்படுகின்ற போது தான். இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் ஆண்டவருக்கு நம்ம பயப்படுறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உலக பிரகாரமான காரியத்துக்கு பயப்படுவோம், ஆனால் ஆண்டவருக்கு யாரும் நம்ம பயப்படுறதில்லை. நான் இறையில் படிப்பதற்கு முன்பதாக எங்களது திருமண்டலத்தில் என்ன செய்யணும்னா, சபை ஊழியராக எங்கேயாவது நியமிப்பார். அப்போ இறையில் படிப்பதற்கு முன்பதாக ஒரு ஊரிலே சபை ஊழியராக, அப்போ வாலிப பையனாக இருக்கு, 2002ஆம் ஆண்டில். அப்போ ஒரு ஊரில் சபை ஊழியராக போட்டாங்க. ஒரு கிராமம் அப்படின்னா, அந்த கிராமத்து எப்படின்னா, சர்ச்சை விட்டு தள்ளி தூரமாக கொஞ்சம் ஒரு கல்லறை தோட்டம் இருக்கும். அந்த கல்லறை தோட்டத்தை தாண்டி தான் சகோதர சமயத்தை சார்ந்தவர்களுக்கான அந்த இடுகாடு என்று சொல்லுவார்கள், அது இருக்கும். அதுக்கு பக்கத்தில் ஒரு புளிய மரம் இருக்கும். புளிய மரத்தில் என்ன இருக்கும்? யார் சொன்னா? யார் சொன்னா? புளிய மரம்னால இப்போ புளி தான் இருக்கும். புளிய மரத்தில் புளி தான் இருக்கும். புளிய மரத்தில் பேய் இருக்குன்னு யார் சொன்னா? அப்போது அந்த ஒரு புளிய மரம் கடைசி ஊருக்கு கடைசி. அப்போ அந்த எங்கள் ஊரில் இருக்கிற ஒரு ரெண்டு சகோதரர்களுக்கு போட்டி என்ன போட்டினா, அதாவது கரண்ட் அந்த இடத்துல ஒரே இருட்டாக தான் இருக்கும், எந்த லைட்டுமே கிடையாது. அது வேறு அந்த அமாவாசை ஒட்டி வருகின்ற ஒரு நாட்கள். அப்போ 2 பேர்த்துக்கும் போட்டி என்ன போட்டினா, அங்கே போய் அந்த இடத்துல போய் ஒரு சின்ன ஒரு தகரத்தில் அவங்க பேர் எழுதியிருக்காங்க, 2 பேரும் ஆளு. அந்த தகரத்தை கொண்டு போய் அடிச்சுட்டு வரணும், அதுதான் போட்டி. அப்போது 2002 பாருங்கள், 2002 போட்டி எப்படி? 500 ரூபா. இதுக்கு யார் நடுவர்? நான் தான். ஏன்னா நம்ம தானே சபை ஊழியர். ஐயா நீங்கள் தான் நடுவர். ரைட்டு, ஓகே. என் கையில் 500 ரூபா கொடுத்தாச்சு. நாங்கள் யார் ஜெயிச்சு வந்தாலும் நீங்கள் கையில் கொடுத்துறோம்யா. சரி. நானும் நைட்டு 9 மணிக்கு மேலே தான் போகணும், அதுதான் உடன்பாடு. நைட்டு 9 மணி சர்ச்சில் பெல் அடித்து முடித்த பிறகு அப்படியே போகிறோம், இருட்டுக்குள்ளே போகிறோம். நான் மட்டும் கையில் டார்ச் வச்சுருக்கேன். அவங்க போகிறவங்க டார்ச் வைக்கக்கூடாது, அதுவும் ரூல்ஸ். போயாச்சு, அங்கே போய் நின்னாச்சு. ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் நின்னாச்சு. எது? நம்ம கல்லறை தோட்டத்து பக்கத்தில் போய் நின்னாச்சு. அங்கே பின்ன அதையும் தாண்டி தான் அந்த இடுகாடை தாண்டி தான் அந்த புளிய மரம், அதில் போய் அடிக்கணும். ஒரு தம்பி போனார், கொஞ்சம் தூரம் தான் போயிருப்பார், நாய் ஊழ அடித்து ஓடி வந்தார். 2வது ஆளுக்கு துணிச்சல், தலையில் துண்டை கட்டிட்டு தலைப்பா பாரி கட்டிக்கிட்டு போய் அடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போனார். வேறு கையிலேயே தூக்கி மடித்து கட்டிக்கிட்டு வேகமாக போயாச்சு. மேலே போயாச்சு. இருட்டுக்குள்ளே போனால் 5 நிமிஷம் ஆச்சு, 10 நிமிஷம் ஆச்சு, சத்தமே இல்லை. எங்களுக்கே பயமாயிடுச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா, எம்மா காப்பாத்துக்க. ஒரு சத்தம், அவ்வளவுதான். அவன் காப்பாத்துக்கணும். நாங்கள் 2 பேரும் ஒரே ஓட்டம் சர்ச்சில் போய் தான் நின்று. நானா அவனுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஓடியாச்சாங்க. அவன் பின்னாடி இறக்கி ஓடி வரான், விறுவிறுத்து ஓடி வரான். என்னதான் நடந்ததுன்னு போய் பார்ப்பமே அப்படின்னு சொல்லி போகிறான். நானும் இன்னொரு தம்பியும் அங்கே போய் பார்த்தா, தலைவர் லுங்கி கட்டிட்டு போனார். அங்கே போய் ஆணியை போய் அடிச்சிருக்காரு. ஆணி அடித்தார், லுங்கியோட சேர்த்து அடிச்சிருக்காரு. அங்கே லுங்கி மட்டும் தொங்கிட்டு இருக்கு தனி மேலே. எனக்கு அப்போ தான் நினச்சி, ஆஹா ரைட்டு, தலைவர் அடிச்சுட்டு அங்கேருந்து இறங்கியிருக்கான். அவன்கிட்ட கேட்டது, யாரோ என்னை பின்னாடி பிடிச்சி இழுத்தாங்கண்டான். அப்போ தான் நினச்சேன், இவன் ரைட்டு, இதுக்கு பயந்து அங்கேருந்து ஓடி வந்திருக்கான். ஆனால் கர்த்தரை நாம் தேடும்போது, அவருக்கு பயப்படுகின்ற பொழுது அவன் நம்மோடு கூட இருக்கிறான். காலை தள்ளாட ஓட்டான், ஊரங்காது காப்பவர், காலை தள்ளாட ஓட்டான். வேலையில் நின்று இஸ்ரவேலரை காத்தவர், காலையும் மாலையும் கண்ணூரங்காரவர், காணிக்கை படைக்கும் நேரம் இது கர்த்தருக்கு, காணிக்கை படைக்கும் நேரம்.
வாய் கொடுத்து ஆசி பெறுவோமே. உதாரத்துவமாய் கொடுத்து ஆசி பெறுவோம். காணிக்கை படைக்கும் நேரம் இது கர்த்தருக்கு காணிக்கை படைக்கும் நேரம். யாவரும் எழுந்து நிற்போம். பரமா குருவே மா பாவிகளின் உறவே பரமா குருவே இயேசுவென்பதன் திருநாமோ அதை பேசினால் வாருமே சுபசேமோ. பரதேசிகள் நாமக்கொன்று விசேடம் காசினி சந்தில் துவே தாபோ வரமா குருவே மா பாப்பிகளின் உறவே பரமா.